الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم رغم أنف رجل دخل عليه رمضان ثم انسلخ قبل أن يغفر له رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவரது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஏனைய மாதங்களை விட ரமதானுடைய மாதத்தின் பிறையை பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவார்கள். காரணம், ரமதானுடைய ஒரு நோன்பு கூட தவறி போகக்கூடாது. சஹாபாக்கள் எல்லா மாதத்திலும் பிறை பார்ப்பார்கள். ரமதானில் விசேஷமாக கூடுதலாக பிறை பார்ப்பார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவார்கள். சஹாபாக்கள் ரமதானுடைய பிறை பார்க்கக்கூடிய விடயத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள். புனிதமான ரமதானுடைய மாதத்தை வரவேற்றார்கள், இஸ்திக்பால் பண்ணினார்கள். ரமதான் எப்ப வரும் என்ற அந்த ஆசை ஆர்வத்தால் ஏனைய மாதங்களை விட ரமதானுடைய அந்த பிறையை எதிர்பார்த்திருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய கடைசி நாள், ரமதானுடைய மாதத்திற்கு முந்தைய தினம் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள், ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயானில் சொன்னார்கள், அதாக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த மாதம் ஷஹ்ரும் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். ஏனைய மாதங்களை போன்ற அல்ல அந்த மாதம், பரக்கத்தான மாதம். ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமா, இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். ரமதானுடைய 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள், அந்த எல்லா நாட்களும் நோன்பு நோட்பது ஃபர்து, கட்டாய கடமை. துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, இந்த ரமதானுடைய மாதத்தில் சொர்க்கத்தினுடைய அனைத்து வாயில்களும் திறக்கப்பட்டே இருக்கும், மூடப்படாது. வதுக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய அனைத்து வாயில்களும் மூடப்பட்டு விடும், திறக்கப்படவே மாட்டாது. முழு ரமதானும் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்தே இருக்கும், நரகத்துடைய வாயில்கள் அடைப்பட்டிருக்கும். வதுகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், இந்த மாதத்தில் ஷைத்தான்களுடைய தலைவர்கள், பெரும் பெரும் ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விடுவார்கள். வஃபீஹி லைலத்துன், இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு ஹிய கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு.
மன் ஹரும கைரஹா ஃபகத் ஹரும. அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை, மகிமையை யார் இழந்து விடுவாரோ அவர் எல்லா நலவுகளையும் இழந்து விட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு முந்தைய தினம் இந்த பயானை சஹாபாக்களுக்கு செய்தார்கள். இன்று இரவு பிறை பார்க்கப்பட இருக்கிறது. பிறை தென்பட்டால் நாளை ரமதானுடைய முதலாவது தினம். பிறை தென்படவில்லை என்றால் நாளை மறுநாள் ரமதானுடைய முதலாவது தினமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ரமதானுக்கு முன்னர் உபதேசம் செய்த வார்த்தைகளை தான் நான் இந்த மிம்பரில் இருந்து ரமதானுக்கு முந்தைய தினம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரப்பல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை பரிபூரணமாக அடைந்து ரமதானுடைய எல்லா கயிறுகளையும் எல்லா நலவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான மாதத்தை நாம் இஸ்திக்பால் வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தால், வெல்கம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், ஒருவேளை இன்று இரவு பிறை தென்பட்டால் சோசியல் மீடியாவை களை கட்டும், ஸ்டேட்டஸ்களில் வாழ்த்து செய்திகள் வரும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்ற எல்லா சோசியல் மீடியாவிலும் வாழ்த்து செய்திகள் வரும். ரமதானை வரவேற்பது அது அல்ல. ரமதானை நீங்கள் வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தால் ரமதானுக்கு முன்னர் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள். யாரையோடையாவது கோபித்துக் கொண்டிருந்தால், சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால், குரோதத்தோடு இருந்தால், இன்னொருவனுக்கு அநியாயம் செய்திருந்தால், அவதூறு சொல்லிருந்தால், புறம் பேசியிருந்தால், இன்னொருவனுடைய ஹக்கை அவனுக்கு நிறைவேற்றாமல் இருந்தால், நான் என்னென்ன தவறு செய்கிறேன் என்பதை இனங்கண்டு உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம். எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்போம். ரமதானுக்கு முன்னர் மஸ்ஜிதுகள் கழுவப்படுகிறது, வீடுகள் கழுவப்படுகிறது. மஸ்ஜிதுக்கு முன்னர், வீடுகளை கழுவுவதற்கு முன்னர் உள்ளத்தை கழுவ வேண்டும். எல்லா நஜீஸான குணங்களில் இருந்து, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய குணங்களில் இருந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தி, எல்லா பாவங்களில் இருந்து தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு, ரப்பே இதற்கு பின்னர் நீ சொன்ன முறை பிரகாரம் நான் வாழ்வேன் என்று நியத்து வைப்பது, உறுதியான எண்ணத்தை எடுப்பதுதான் ரமதானை உண்மையாக வரவேற்பது, வெல்கம் பண்ணுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஒரு பாக்கியமாக இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணமுடையவர்கள், யாருக்கும் பதுவா செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்தார்கள் குஃபாரு மக்கா. மக்கா காஃபிர்கள் செய்யாத அநியாயமே இல்லை. சொந்த ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள். தாயிஃபுடைய பயணத்தின் போது உடம்பு முழுக்க இரத்தம் வடிகிறது. மலக்குமார்கள் உதவிக்காக வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாப்பட்ட கட்டங்களில் கூட எல்லாரையும் மன்னித்தார்கள். ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் பழிவாங்கி இருக்கலாம், செய்யவில்லை, மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹுடைய குணம் மன்னிப்பதுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு தடவை பதுவா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னி லம் உபஅஸ் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா. நான் லஅனத் செய்யக்கூடியவனாக, பதுவா செய்யக்கூடியவனாக, சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, இரக்கம் காட்டக்கூடியவனாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு முறைதான் பதுவா செய்தார்கள். சுனனு திர்மிதி அந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமதான் ثم انسلخ قبل ان يغفر له. யாருக்கு ரமதான் வந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும். ரமதான் வந்தும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறாதவன், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவன், அவன் நாசமாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பதுவா செய்யவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ரசூலுல்லாஹ் ஆமீனும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறினார்கள். 3 படிகள். ஒவ்வொரு படியில் கால் வைக்கும் போதும் ஆமீன் 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 என்று சொல்லிவிட்டு மிம்பரில் அமர்ந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன இது வித்தியாசமாக? அலாமா அம்மன்த, எதற்காக ஆமீன் சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்தார்கள், அவர்கள் துஆ செய்தார்கள். முதலாவது படியில் கால் வைக்கும் போது என்னுடைய பெயரை கேட்டும் யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும், ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில் கால் வைக்கும் போது யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்து அவர்களின் மூலம் அவன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும், ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரகிம அன்ஃபும் ரஇன் அதுரக ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹ். யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும். ரமதான் வந்து உள்ளம் மஸ்ஜிதின் பக்கம் இருக்கவில்லையா? ரமதான் வந்தும் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளவில்லையா? ரமதான் வந்தும் செய்த எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதுவா இருக்கிறது, உலகமும் நாசம் ஆகிரமும் நாசம். துஆ செய்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொன்னவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதான் ஒருவேளை என்னுடைய உங்களுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். அல்லாஹு தஆலா பெரும் ஒரு பாக்கியமாக இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். சென்ற வருடம் எம்மோடு ரமதானில் நோன்பு நோற்றவர்கள் இப்பொழுது கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பாக்கியங்களுக்காக ஏங்கி தவிக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ரமதானை பெரும் ஒரு பாக்கியமாக, அருளாக எங்களுக்கு தருகிறார். ரமதான் நாம் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹு தஆலா லைஸ பிதல்லாமில் லில் அபீத், அடியார்களுக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டார். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று அல்லாஹ் எவ்வாறு பல தடவைகள் விளக்கப்படுத்திவிட்டு ரூஹை கைப்பற்றுவானோ, அதே போன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு தௌபாவுடைய சந்தர்ப்பங்களை பல தடவைகள் ஏற்படுத்தி விட்டுதான் ரூஹை கைப்பற்றுவான். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்நாளில் தௌபாவுடைய பல சந்தர்ப்பங்களை தருவான். அதில் ஒன்றுதான் இந்த ரமதானுடைய மாதம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம். இந்த பாக்கியத்தை, இந்த பாக்கியத்துக்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து இந்த முழு ரமதானையும் அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவோம். பகல் முழுக்க திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவோம். இரவு முழுக்க தொழுகையில் ஈடுபடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ரமதானை எங்களுக்கு தருவதும் அது பெரும் ஒரு பாக்கியம். 2 மனிதர்கள் வந்தார்கள். அன்ன ரஜுலைனி கதிமா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். வகான அஹதுஹுமா அஷத்த இஜ்திஹாதம் மின் சாஹிபிஹி. 2 பேரில் ஒருவர் ஜிஹாதில், போர் குணத்தில் ஆர்வம் கொண்டவர், பல போர்களில் கலந்து கொண்டார். அவர் ஷஹீதாகிவிட்டார். சும்ம மக்கத்தல் ஆகர் பஅதஹு சனா.
அவர் வஃபாத்தாகி 1 வருடம் வரை அடுத்தவர் ஹயாத்தோடு இருந்தார். 2 பேரும் ஒரே நாளில் ஒரே மஜ்லிஸில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முதலாமவர் ஷஹீத், ஷஹாதத்தை அடைகிறார். இரண்டாமவர் 1 வருடம் கழித்து எல்லாரையும் போன்று பெட்டில் மரணமாகிறார். தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் என்ற ஒரு சஹாபி கனவு கண்டார். சொர்க்கத்துடைய தலைவாசலில் இவர் இருக்கிறார். அந்த 2 பேர்களில் யார் கடைசியாக வஃபாத்தாகினாரோ அவரை மலக்குமார்கள் முதலாவது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். ஷஹீத் அங்கு காத்திருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம். சஹாபாக்களிடம் இந்த கனவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுகளுக்கு இந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மின் ஐயி தாலிக தஅஜபூன், ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அலைஸ கத் மக்கஸ ஹாதா பஅதஹு ஸனா, அவருக்கு பின்னால் இவர் 1 வருடம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார். 1 வருடம் கூடுதலாக வாழ்ந்தாரா இல்லையா? சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், 1 வருடம் கூடுதலாக வாழ்ந்தார். மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வ அத்ரக ரமதான் ஃபஸாமா, ரமதான் வந்து அவர் நோன்பு நோற்றாரா? பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், ரமதான் வந்து அவர் நோன்பு நோற்றார். வஸல்லா கதா வகதா சஜ்தன் ஃபிஸ் ஸனா, அந்த 1 வருடத்தில் எத்தனை சுஜூதுகள் செய்திருப்பார், எத்தனை தொழுகைகள் அவர் தொழுந்திருப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை தந்திருப்பது மிக பெரும் ஒரு பாக்கியம், மிக பெரும் ஒரு தௌஃபீக். அல்லாஹுக்கு ஷுக்ராக, நன்றியாக இந்த ரமதானை நாம் கழித்தால் அடுத்தடுத்த பல ரமதான்களை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றியாக நடந்தால் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 மனிதர்களை பற்றி சொல்லிவிட்டு, 2 பேரில் ஒருவர் ஷஹீத், அடுத்தவர் 1 வருடம் கூடுதலாக வாழ்ந்தார், நோன்புகள் நோற்றார், தொழுகைகள் தொழுந்தார், நிறைய இபாதத்துகள் செய்தார். அதனால் அவர் சுவர்க்கத்துக்கு முதலாவது போனார். அப்அது மா பைன ஸமாஇ வல் அர்த், இருவருக்கும் மத்தியில், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு தூரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாமவர் ஷஹீத், இரண்டாமவர் சாதாரணமாக வஃபாத்தாகியவர். ஆனால் ஒரு ரமதானை அடைந்து கொண்டார். 1 வருடம் கூடுதலாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதனால் முதலாவது சுவர்க்கத்துக்கு போனார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமதான் வபல்லிக்னா ரமதான் வபல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ், ரமதானுடைய பாக்கியத்தை தருவாயாக. அதற்கு முன்னர் எனது ரூஹை கைப்பற்றி விடாதே. சில சலஃபு சாலிஹீன்கள் இருந்தார்கள், 6 மாதங்களாக துஆ செய்வார்கள். வபல்லிக்னா ரமதான் வபல்லிக்னா ரமதான் வபல்லிக்னா ரமதான், 6 மாதங்களாக துஆ செய்து இந்த மாதத்தை அடைவார்கள். இந்த மாதத்தை அமல் இபாதத்தின் மூலம் முழுமையாக ஹயாத்தாக்குவார்கள். அதற்கு பின்னர் 5-6 மாதங்களாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ரமதானில் நாம் செய்த அமல் இபாதத்துகளை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ரமதானுடைய மாதம் அமல் இபாதத்திற்காக வேண்டி ஒதுக்கப்பட வேண்டிய மாதம், அதிகமாக அமல் இபாதத் செய்யப்பட வேண்டிய மாதம். இந்தியா, பாகிஸ்தானில் ஏழ்மையான மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். அன்றாட செலவீனத்துக்கு கூட கஷ்டப்படக்கூடியவர்கள். ஆனால் ரமதானில் அவர்கள் தொழில் செய்ய மாட்டார்கள், வியாபாரம் செய்ய மாட்டார்கள். ரமதானுக்கு தேவையான முழு பணங்களையும், பெருநாளுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்கனவே சேர்த்து வைத்து ரமதான் வந்துவிட்டால் பகல் முழுக்க திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள். இரவு முழுக்க தொழுகையில் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் முழுமையாக அமல் இபாதத்திற்கு இந்த மாதத்தை ஒதுக்கவில்லை என்றாலும் உலகத்திற்காக நேரத்தை குறைத்து அமல் இபாதத்திற்காக நேரத்தை அதிகப்படுத்துவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபு உமாமா
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், குல்து யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் முர்னி பி அமல், ஒரு அமலை எனக்கு சொல்லி தாருங்கள், அந்த அமலின் மூலம் நான் சுவர்க்கம் நுழைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நோன்பை பற்று பிடித்துக்கொள், நோன்பு உன்னை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஃபஇன்னஹு லா அத்ல லஹ், நோன்பிற்கு சமமான ஒரு இபாதத் இல்லவே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அமல் செய்தால் 10 மடங்காக அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான். சில வேளை அதை இன்னும் பன்மடங்காக அதிகப்படுத்தி தருவான். ஒரு அமல் செய்தால் பன்மடங்காக அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். இல்ல ஸௌம், நோன்பை தவிர. நோன்பை தவிர, நோன்பிற்கு இந்த நன்மைதான் என்று குறிப்பாக சொல்லப்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வ அன அஜ்ஸி பிஹி, நான் கூலி கொடுப்பேன். அல்லாஹ்விடத்தில் தான் முழு ஹஸானாவும் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வான உஜ்ஸா பிஹி, நானே கூலியாகி விடுகிறேன், அல்லாஹ்வே எங்களுக்கு சொந்தமாகி விடுவார். அவ்வளோ சிறப்பான ஒரு அமல் தான் இந்த நோம்பினுடைய அமல். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை, இந்த ஃபர்தான நோம்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறான். இந்த ரமதானை அழகான முறையில் வரவேற்போம். இந்த ரமதானை சரியாக நாம் வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தால் உலக காரியங்களை ரமதானுக்கு முன்னரே முடித்தால் தான் இந்த ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ரமதானுடைய கடைசி பகுதி இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் தான் பஜார்கள் களை கட்டுகிறது, பிசினஸ்கள், தராவீஹ் தொழுகை நடந்து கொண்டிருக்கும். முன்னாலே பல கடைகள் திறக்கப்பட்டிருக்கும். மஸ்ஜிதை பார்த்தால் 2-3 சஃப்புகள் தான். கடைகள் எல்லாம் முஸ்லிம் கடைகள். அவர்கள் கடைகளை திறந்திருப்பார்கள். என்னுடைய மக்கள் குவிந்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, ரமதானை நீங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், ஷாப்பிங் செய்வதாக இருந்தால், வாங்கக்கூடிய சாமான்களாக இருந்தால் அதை நேரத்தோடு வாங்கி, அல்லது ரமதானில் வாங்குவதாக இருந்தால் அமல் இபாதத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நேரத்தை குறைத்து, நேரத்தை சுருக்கிக் கொண்டு அந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மாதங்கள் நோன்பு நோட்பார்கள், நோற்றுக்கொண்டே இருப்பார்கள், விட மாட்டார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நோன்பு நோட்பார்கள். சில நேரம் நோன்பை விடுவார்கள், பிடிக்க மாட்டார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பை விடுவார்கள். ஷஅபானுடைய மாதம், ரமதானுக்கு முந்தைய மாதம் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ذاك شهر يغفل الناس عنه, இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறதே, மக்கள் இந்த மாதத்தில் பராமுகமாக இருக்கிறார்கள். பைன ரஜப் வ ரமதான், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட இந்த மாதம், இந்த மாதம் இருக்கிறதே, வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹி அல்-அமாலு லிரப்பில் ஆலமீன், இந்த மாதத்தில் தான் அடியார்களுடைய அமல் இபாதத்துகள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அதனால் நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ரமதானுக்கு முன்னரே தனது உடம்பை ரமதானுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பழக்கப்படுத்துவார்கள். அமல் இபாதத்துகளை அதிகப்படுத்துவார்கள். ரமதானுக்கு முன்னர் செய்ய வேண்டியவைகளை சஹாபாக்கள் செய்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஜகாத்தை ரமதானுக்கு முன்னர் நாம் கணக்கு பார்த்து கொடுத்து விடுவோம். கொடுக்க வேண்டிய ஜகாத்துகள் அதை நாம் ரமதானுக்கு முன்னர் செட்டில் பண்ணி விடுவோம். யாருடையாவது ஹக்குகளில் குறைபாடு செய்திருந்தால், கடன்கள் எடுத்து அதை நிறைவேற்ற வேண்டியிருந்தால், அநியாயமாக ஏதாவது அபகரித்திருந்தால், இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை ரமதானுக்கு முன்னர் நாம் கொடுத்து விடுவோம். அடுத்தவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்போம். யாரோடையாவது கோபித்துக் கொண்டிருந்தால் அவர்களுடைய முசாஃபஹா செய்து சமாதானமாகுவோம். ஒரு மூமின் 3 நாட்களுக்கு மேலால் இன்னொருவனோடு கோபித்துக் கொண்டிருக்க மாட்டான். உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு, கசடை வைத்துக்கொண்டு ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் என்ன பிரயோஜனம்? ரமதானுக்கு முன்னர் எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவோம்.
ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், சஹாபாக்களாகிய நாம் கதா நோன்புகள் இருந்தால் ரமதானுக்கு முன்னர் நாம் கதா செய்து கொள்வோம். ரமதானை அடையும் போதே பரிசுத்தமானவர்களாக நாம் அடைய வேண்டும். அதனால் இருக்க வேண்டிய கதாக்கள், நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்றிவிட்டுதான் ரமதானை நாம் முன்னோக்குவோம். அதனால தான் மதரசாக்களில் ரமதானுக்கு முன்னர் சிலபஸை முடிப்பார்கள், ரமதானுக்கு பின்னர் புதிய சிலபஸ். ரமதானுக்கு முன்னர் நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்றிவிட்டு ரமதானோடு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானில் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிறார். எனவே அதிகமாக குர்ஆன் ஓதப்பட வேண்டிய மாதம் ரமதான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பெரும் ஒரு முஹத்திஸ், மதீனாவில் இருந்தார்கள். முஅத்தா மாலிக் ஹதீஸ் கிதாப் முதலாக கோர்வை செய்யப்படுகிறது. முஅத்தா மாலிக் தான் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற பெரும் கிரந்தங்களுக்கு முன்னால் கோர்வை செய்யப்பட்ட கிதாப். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரமதான் வந்தால் கிதாபுகளை மூடி விடுவார்கள், குர்ஆன் ஓதுவதிலேயே ஈடுபடுவார்கள். திலாவத்துல் குர்ஆன் தான் அவருடைய அமலாகவே இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முழு குர்ஆனையும் ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத ரசூலுல்லாஹ் கேட்பார்கள். வஃபாத் ஆவதற்கு முந்தைய வருடம் 2 குர்ஆன்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமதானில் தமாம் செய்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, முடியுமானவர்கள் ரமதானுடைய கடைசி 10 மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருந்து அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் யாரெல்லாம் இஅ்திகாஃபுக்காக தயாராகிறார்களோ அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் அவர்களுடைய அமல் இபாதத்திற்கு நாமும் உதவியாளர்களாக இருந்து விடுவோம். அந்த ஏற்பாடுகள் எல்லா மஸ்ஜிதுகளும் நடைபெற வேண்டும். இஅ்திகாஃப் கடைசி 10 என்றாலே அது இஅ்திகாஃபுடைய பகுதி என்று மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, முடியுமானவரை கடைசி 10 நாம் இஅ்திகாஃபுக்காக ஒதுக்குவோம். அதற்கு முன்னரே எங்களுடைய சிறிய தேவைகள், பெருநாளுடைய தேவைகள் என்று என்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டே ரமதானுடைய கடைசி 10 என்றாலே இஅ்திகாஃபுக்காகவே நாம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு, திலாவத்துல் குர்ஆன் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆன், நோன்பும் குர்ஆனும் ஷஃபாஅத் செய்யும். குர்ஆனை ஓதி வந்தால், நோன்பு நோற்று வந்தால் இரண்டும் எங்களை சுவர்க்கம் அழைத்து செல்லாமல் விடாது. கபரிலும் ஷஃபாஅத் செய்யும், மஹ்ஷரிலும் ஷஃபாஅத் செய்யும். சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகும் வரை நோன்பும் குர்ஆனும் ஓயாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆன் கியாமத்துடைய நாள் அதை ஓதக்கூடியவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். கண்ணியத்துக்குரியவர்களே, நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதுவோம். ஓதுவதற்கு கஷ்டமாக இருக்கிறதா? அறவே ஓத தெரியாது என்றால் இன்றைய உலகம் அல்லாஹ் லேசாக தந்திருக்கிறான், ஆன்லைனின் மூலம் படிக்கலாம். காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40 வயதுக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். குர்ஆன் ஓத தெரியாது. அம்மார் இப்னு யாசிர் என்ற சிறிய ஒரு சஹாபியிடம் தான் குர்ஆனை படித்தார்கள். குர்ஆனை படிக்க யாரும் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படிதான் வெட்கமாக இருந்தால் ஆன்லைனின் மூலம் படிக்கலாம். சிலருக்கு ஓத தெரியும், தட்டு தடுமாறி ஓதுவார்கள், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தட்டு தடுமாறி ஓதக்கூடியவருக்கு 2 கூலிகள். அல்மாஹிரு பில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர் கண்ணியமான மலக்குமார்களோடு இருப்பார். வல்லதி யக்ரஉல் குர்ஆன வ யதஅதஉ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரான், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓதக்கூடியவருக்கு 2 கூலிகள். கணியத்துக்குரியவர்களே, நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் ரமதானுடைய மாதத்தில் எவ்வளவு அமல் இபாதத் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அமல் இபாதத்துகள் செய்வோம்.
பகல் முழுக்க திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம். வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் சரி, முடியுமான வரை கையில் குர்ஆனை வைத்து மரணமானவர்கள் மரணத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்போம். பல குர்ஆன்களை நாம் தமாம் செய்ய வேண்டும் என்று இப்பொழுதே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இரவு முழுக்க தொழுகையில் ஈடுபடுங்கள். தஹஜ்ஜுத் தொழாமல் சஹர் செய்யாதீர்கள். தராவிஹுடைய தொழுகையை முழுமையாக 20 ரக்காத்களையும் மஸ்ஜிதில் முழுமையாக தொழுவுங்கள். அதில் பரக்கத் இருக்கிறது. முடியுமான வரை சதகா தான தர்மங்களை செய்யுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுக்கு முன்னர் எல்லா பாவங்களிலிருந்து நாம் பரிபூர்ணமாக தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடுவோம். இதற்கு பின்னர் எங்களுடைய வாழ்க்கை பழைய மாதிரி இருக்கக்கூடாது. புதுவிதமான வாழ்க்கை, இஸ்லாமிய நடைமுறை மட்டும்தான் எனது வாழ்க்கை என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வந்து தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு முழுமையான ஒரு முஸ்லிமாக, முஃமினாக இதற்கு பின்னர் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான் வபாரிக் லனா ஃபீஹி வர்ஸுக்னா சியாமஹு வகியாமஹு. யா அல்லாஹ், ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக. இந்த மாதத்தில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. முழு நோன்புகளையும் பக்குவத்தோடு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இந்த ரமதானுடைய மாதத்தில் உனது ரஹ்மத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்களில் எங்களை சேர்ப்பாயாக. உனது மக்ஃபிரத்தை பரிபூர்ணமாக அடைந்து கொண்டவர்களில் எங்களையும் சேர்ப்பாயாக. நரக விடுதலை எங்களுக்கு தருவாயாக. நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது லிகாவை, முனாஜாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உனக்கு விருப்பமான அடியார்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியத்தை கொடுப்பாய் ரப்பே. ஒவ்வொரு நாளும் உன்னை 2 முறைகள் 3 முறைகள் என்று உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.